நான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ண மாதிரி சமையல் வித் ஸ்ரீதேவி எபிசோடில் பேபி வெயிட் கெய்னிங் ரெசிபி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். மாமம் சாப்பிடலாமா? ఉట్టిపప్ప ఎక్కడ? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனல். நான் தான் உங்கள் ஸ்ரீதேவி. எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ண மாதிரி சமையல் வித் ஸ்ரீதேவி எபிசோடில் பேபி வெயிட் கெய்னிங் ரெசிபி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், சித்தாராக்காகட்டும் சிருஷ்டிக்காகட்டும் நான் 6 months முடிஞ்சு 7th month தான் அவங்களுக்கு நான் சாலிட் ஸ்டார்ட் பண்ணேன்ட்டு. அப்போ தான் அவங்களோட ஜீரண சக்தி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்போ தான் நம்ம எது கொடுத்தாலுமே அவங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். மாமம் சாப்பிடலாமா? யம்மி. இந்த மாதிரி டேஸ்டியான ஃபுட் நான் குக் பண்ணி சித்தாராக்கு நான் வந்து ஹை சேரில் உட்கார வச்சு கொடுத்துட்டேன்னா அவள் ஜாலியாக வந்து ஃபுட் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவா. இந்த ஹை சேரோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். சித்தாரா 6 monthsலேருந்தே இந்த லவ் லேப் ராயல் ஹை சேர் நான் அவளுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது யூஸ் பண்ணுறதுனாலே என்னால் கன்வீனியண்ட்டாக சித்தாராக்கு ஃபீட் பண்ண முடியுது. அட் த சேம் டைம் சாப்பிடும் போது அவளும் டிசிப்ளின்டாக இருப்பாள். இந்த ஹை சேர் வெறும் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, அவளோட ப்ளே டைம் அண்ட் ஸ்டடி டைம் கூட நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ குயிக்காக இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இதில் இருக்கிற 5 point சேஃப்டி ஹார்னஸ் குழந்தைங்கள சேஃப், செக்யூர் அண்ட் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கும். இதோட சீட் ஹைட் குழந்தைங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 7 heights வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் அட்ஜஸ்டபிள் 3 seat ரெக்ளைனர், அட்ஜஸ்டபிள் 2 position ஷோல்டர் ஹைட் அண்ட் அட்ஜஸ்டபிள் 3 position டைனிங் ட்ரே குழந்தைங்கள கம்ஃபர்டபுள் அண்ட் ரிலாக்ஸாக சாப்பிட வைக்கும். குஷன் சீட்ஸ் அண்ட் டைனிங் ட்ரே வாஷபிள். வீல்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். வீல் பிரேக்ஸ் கூட இருக்கிறதுனால மூவ் பண்ண முடியாது. இதோட ப்ரீமியம் மெட்டீரியல் அண்ட் டியூரபிலிட்டி குழந்தைங்க வளர வர நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது சர்டிஃபைட் ஆஸ் பர் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. இது அமேசான் அண்ட் லவ்லாப் வெப்சைட்லையும் இருக்குது. இதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். நான் பண்ண போகிறது ஓட்ஸ் கஞ்சி. வெயிட் கெய்னிங்காக இருக்கிறதுக்காக நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த ரெசிபி நான் பண்ண போகிறேன். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். நம்ம பண்ண போகிற ரெசிபிக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ், பேரிச்சம்பழம், பாதாம். ஓட்ஸு, பேரிச்சம்பழம் அண்ட் பாதாம் வந்து ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு ஊற வைக்கணும். குழந்தைங்களோட வெயிட் கெயின்ங்கிறது ஒரு பெரிய டாபிக். குழந்தைங்க பிறக்கும் போது ஒரு வெயிட்டில் இருப்பாங்க. நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது எவ்வளோ நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் குழந்தைங்களோட வெயிட்டும் இருக்கும். குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 to 3 days அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்து வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வயிற்றில் இருக்கிறது எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பிரெஸ்ட் ஃபீட் பண்ண கிராஜுவலாக அவங்க வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு மந்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வைஸ் தான் அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சப்போஸ் 3 kg இருக்காங்க அப்படின்னா 3.2, 3.4, 3.6, 4ல் இருந்தாங்கன்னா 4.2 இந்த மாதிரி தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 6 months கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பெஸ்ட் ஃபீட் தான் பண்ணிகிட்டு இருக்கணும். அந்த டைமில் வந்து குழந்தைங்க வெயிட் ஏற மாட்டேங்குது அப்படின்னா வேறு வழி இல்லை. பிகாஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் சாலிட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வெயிட் ஏறல அப்படின்னா நம்ம வந்து பிரெஸ்ட் ஃபீட் தான் பண்ணி ஆகணும். உங்களோட பிரெஸ்ட் ஃபீடிங் சைக்கிள் வந்து கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சித்தாரா வந்து ஒரு டைமில் வரைக்கும் நல்லா புசுன்னு இருந்தா. அதுக்கப்புறம் இந்த சாலிட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா குண்டாக தான் இருந்தா. ஒரு பீரியடுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நிறைய சாப்பிடுவா, கரெக்டாக என்னென்ன வேணுமோ எல்லாமே நல்லா சாப்பிடுவா. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹைட்டை தான் வளர ஆரம்பித்தவள் தவிர கொஞ்சம் குண்டாக ஆகவே இல்லை. பட் ஆனால் வந்து டாக்டர்கிட்ட போய் நான் கேட்கும்போது உங்களை மாதிரி நானும் கவலைப்பட்டேன். என்னதான் நல்லா சாப்பிட்றாலே வெயிட் கெயின் ஆக மாட்டேங்கிறாளே. நம்ம டாக்டர் என்ன சொன்னார்னா ஆக்டிவாக இருக்காளா, மோஷன்லாம் கரெக்டாக போகிறாள், கவலைப்பட தேவையில்லைன்னு சொன்னார். ஒருத்தர் உடல்வாகு அப்படி தான் இருக்கும். நானுமே வந்து ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் வந்து ஒல்லி தான் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வெயிட் போட ஆரம்பித்தேன். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அவங்க வெயிட் போடுவாங்க. சுஷ்டி பாப்பா இப்போ வந்து 7 months. ஸோ அதனால தான் நான் ஒரு டேட்டு ஒரு பாதாம் எடுத்திருக்கேன். அதுவே கரெக்டான அளவாக இருக்கும். டேட்ஸில் வந்து சீடு இருந்ததுன்னா நீங்கள் உரிச்சு இந்த சீடு எடுத்துடணும். இல்லை நீங்கள் சீட்லெஸ்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து தோல் உரிச்சிடணும் பாதாமில். ஊற வச்ச ஓட்ஸு, பாதாம், டேட்ஸ் இதெல்லாமே 3ல் வந்து மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். 3ல் வந்து
மிக்ஸிலேருந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பவுல் அடுப்பில் வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். நம்ம பக்கத்துலேயே இருந்து அது கிளறிட்டே இருக்கணும். சப்போஸ் நம்ம விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அது வந்து அடி பிடிச்சிக்கும், இல்லைன்னா அந்த லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பக்கத்துலேருந்து கிளறிட்டே இருந்தோம்னா ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆற வச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். இந்த ஓட்ஸ், டேட்ஸ் அண்ட் நட்ஸ் கஞ்சி ஹெல்தி வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஒரு எக்ஸலண்ட் சாய்ஸ் குழந்தைங்களோட இம்யூனிட்டி பூஸ்டிங்க்கு. அவங்களோட ஜீரண சக்தி இம்ப்ரூவ் பண்ணி கான்ஸ்டிபேஷன் ஆகாமல் பார்த்துக்கும். ஹலோ, மாமம் சாப்பிடலாமா? சூடாக இருக்கான்னு நான் சாப்பிட்டு பார்த்துக்கிறேன். யம்மி யம்மி. ஸ்வீட்டாக இருக்கா? அவங்கள தான் பார்க்குறேன். மம்மி யம்மி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஸ்ரீதேவி என் சித்தாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோ மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய் பாய் சொல்லு. பாய். என்ன ரொம்ப சீரியஸாக அவங்க அப்பாவை பார்க்குறேன்.